உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான காணொலி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எப்படியாவது குழப்பி விடணும்னு பல பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களை சொல்லலை, மற்றவங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பல பேர் நம்ம கமல்ஹாசனாக இருக்கட்டும், இப்போ விஜயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்தது எதுக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, இல்லை தமிழ் மொழியை காக்கணும்னா, இல்லை இயற்கையை காப்பாற்றணும்னா, அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. ஒன்னே ஒன்று தான், இங்கே ஒரு புது கட்சி உருவாயிடக்கூடாது. நீங்களாம் நினைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து மேடையில் திமுக தீய சக்தி திமுக தீய சக்தின்னு சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் என்ன கணிக்கிறேன்னா, திமுகவால் இறக்கப்பட்டவர் தான் விஜய். புரியுதுங்களா? இறக்கப்பட்டு அவர் திமுக எதிர்க்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணட்டும், மறுபடியும் திமுக ஜெயிக்க வைக்கலாம். அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிச்சுட்டு திமுக மீண்டும் ஆட்சியை கொண்டு வந்துடலான்னு தான் பிளானே. ஆனால் அப்படியே அது திமுகக்கே எதிர்ப்பாக மாறி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்டாவாக மாறி இன்னைக்கு அப்படியே மொத்தமாக ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு. அது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அப்புறம் விஜய் வந்து யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ அவங்க எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட திருச்சியில மக்களுக்கு நன்றி சொன்ன போனவர் திருச்சி கிழக்குல, ஆனால் யாருக்குமே நன்றி சொல்லலை. போனது நன்றி சொல்ல போறேன்ட்டு, ஆனால் நன்றியே சொல்லலை. அங்கே போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்சிகளை தான் விமர்சிக்கிறாரு. மறுபடியும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லை புரியல, விவசாயிகளுக்கு நீங்கள் இவ்வளோ நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க, மொத்தமாக கடனை தள்ளுபடிவேன்ட்டு. ஆனால் இங்கே என்னங்க பண்ணீங்க? இதெல்லாம் துரோகம் இல்லையா விவசாயிகளுக்கு பண்ணது? இதை பற்றி அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு, இதுக்கு முந்தின ஆட்சியில் எப்படி இருந்துச்சோ அதான் இப்படி நடக்குது, அவங்க சரியாக பார்க்காதனால தான் இப்படி நடக்குதுன்ட்டு. சார், நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் சார் உங்களுக்கு கூட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஆனால் நீங்கள் அப்படியே மறுபடியும் அதையே திருப்பி சொல்கிறீங்களே, இதுக்கு மூடிட்டு அவங்களே இருந்திருக்கலாம்லே அப்படிங்கிற மாதிரி கேள்வி சோசியல் மீடியாவில் 4 பேர் கேட்குறாங்க. நான் கேட்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி இந்த மாதிரி விஜயை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அண்ணாமலை அவர்கள். முன்ன சொன்ன மாதிரி நான் அவர் வந்திருக்காருன்னு சொல்லலை, ஆனால் அவரால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் சும்மா போகிற போக்கில் சொல்லலை, களத்தில் நான் பார்க்குறது அதுதான். இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டவனா இருக்கட்டும், திமுக அதிமுக ஓட்டு போட்டவனா இருக்கட்டும், பாஜக ஓட்டு போட்டவனா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் போக 100% வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிஜேபியில் இருக்க 90% யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் வந்துருவாங்க. அதிமுகவில் இருக்க ஒரு 50% யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை கூட போக தான் போகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. புரியுங்களா? இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த இயக்கம் சொல்லி இந்த வெப்சைட்ல சேருங்கன்னு சொல்லி 2 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இந்த காணொலி எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சில பேர் வந்து பல பேர் பல காரணமாக சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, பிஜேபி தான் இவரை கூட்டிட்டு வந்துச்சு, பிஜேபி இந்த மாதிரி எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு 2500 அவ்வளோ இயக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி அண்ணாமலை ஒரு இயக்கமாக அவங்க செயல்படுத்துறாங்க. மறைமுகமாக பிஜேபி வர முடியாதனால அண்ணாமலை அவர்களை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை கொண்டு வந்தனால தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி காலியாக போகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால அவங்க அதை பண்ண வாய்ப்பில்லை நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக தோணுது. சரி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியில் இருக்க பிஜேபி தலைமையிலோட உத்தரவுல தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புதிய இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேருக்கு மேலே இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி பாதிப்புனா, ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுங்களா, நாம் தமிழர் கட்சியில் இருக்க 50% யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ணாமலையை பிடிச்சிருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பேச்சு தான். இன்னொரு கசப்பான உண்மையை சொல்லட்டுங்களா, அண்ணன் சீமான் அவர்கள்னால தான் கட்சி வளர்ந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள்னால தான், சத்தியமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுடைய விருப்பம். என் மனசுக்கு பட்டது மறுபடியும் சொல்கிறேன், அந்த தவறான முடிவுகள்னால தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கம்மியாச்சு. இதுதான் உண்மையும் கூட. நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மையே கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. அவர் எடுத்த சில தவறான முடிவுகள், மாண்பு காட்டினது. அரசியல் எதுக்குங்க மாண்பு? எதிரினா எதிரின்ட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி மாண்பு காட்டி உறவை கொண்டாடி என்ன பண்ண போறீங்க? என்னாச்சு தெரியுங்களா? அந்த தவறான முடிவு ஸ்டாலினை போய் பார்த்தது அப்படியே ஒரு கட்டமைப்பை கொண்டு போயிட்டாங்க. திமுகவோட பி டீம் தான், திமுக காசை வாங்கிட்டாருன்னு பொய்யான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. யார்? இந்த தாவேக்கா. அதுக்கு அத்தனை ஊடகங்களும் ஜால்ரா தட்டுச்சு. இப்போ அண்ணாமலை பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா பேச்சு தாங்க. அவருடைய தெளிவான பேச்சு. புரியுதுங்களா? சீமான் அவர்கள் இவரோட அறிவானவங்க, இவரோட தெளிவாகவும் பேசக்கூடியவங்க தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தன் நிலையை மறந்து இது வரைக்கும் பேசினதில்லை. அந்த ஒரு காரணத்தினால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இது எந்த அளவுக்கு அவர் கரெக்டாக இருப்பாரா இல்லையாங்கிறது தெரியல. அண்ணாமலை அவருக்கு நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா, பிஜேபியில் இருந்தீங்க, பிஜேபியை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு ஒரு நல்ல பெரிய கட்சியாக கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை போனனால தான் இன்னைக்கு கட்சி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அண்ணாமலை வெளியே மொத்தமாக கட்சி விட்டே வெளியே வந்துட்டார்ல, இப்போ சுத்தமாக மொத்தமாகவே டவுன் ஆயிரும் பாருங்க. பிஜேபின்ற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது, வேணா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சுத்தமாக காலி. எங்கள் ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலி ஆயிட்டாங்க. மற்ற கட்சியில் இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட போய் அண்ணாமலை கட்சியில் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்காங்க. திமுக ஓட்டு போட்டவன், அதிமுக ஓட்டு போட்டவன், ஆனால் நாம் தமிழ் கட்சியில் சேர மாட்டான். ஏன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு இதனால் பயங்கர பாதிப்பு இருக்குது. தயவுசெய்து இது தலைமை உணர்ந்துக்கணும். உணர்ந்து அதற்கேற்ற முடிவுகளை எடுக்கணும். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ணாமலை அவர்களை விமர்சிக்க வேண்டாம். தேவையில்லாத விடயம். அவர் என்ன பேசுமோ பேசிக்கிட்டோம், அவர் போக்கில் விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு இவரையும் எதிர்க்க ஆரம்பித்தோம்னா மக்கள் கண்டிப்பாக நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் எதிர்த்து நம்ம அந்த தவறை பண்ணிட்டோம். திமுகவை எதிர்த்தோம், புரியுதுங்களா? திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு. ஆனால் எதிர்க்காத மாதிரி விஜய் அவர்களை மட்டுமே பேசுகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடக்கூடாது. அண்ணாமலை அவர்களை நாம் தமிழர் கட்சி தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பார்த்துக்குங்க. இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். அண்ணாமலை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, வந்துட்டீங்க பிஜேபிலேருந்து வெளியெல்லாம் வந்துட்டீங்கல்ல, தயவு செய்து இங்குள்ள மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் உங்களை நம்பி வரப்போகிறாங்க. அவ்வளோ பேர் எப்பயே 7 லட்சம் பேர் வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க கட்சி ஆரம்பித்தா 5 மணி நேரத்துலேயே. தயவு செய்து மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க, தூய அரசியலை பண்ணுங்க. இயற்கையை மெயினாக இயற்கையை காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு காட்ஸ் ஃபேவரட் கண்ட்ரின்னு கேரளாவை சொல்கிறோமே, ஓன்ஸ் கண்ட்ரின்னு, நம்ம தமிழ்நாட்டை அதை மாதிரி மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணுங்க. இந்த மலையை உடைக்கிறவன், மணலை கொள்ளை அடிக்கிறவன், இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ண வலியுறுத்துங்க. அந்த வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் மதவாத அரசியலை எடுக்க மாட்டீங்க, கண்டிப்பாக எடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இங்குள்ள தமிழ் மக்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ணணும். துரோகத்தை மறுபடியும் பண்ணிடாதீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபியோட பி டீமா தயவு செய்து மாறிடாதீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இதனால் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அண்ணாமலை அவர்களை தவிர்க்கிறது நல்லது. திமுகவையும் தாவேகாவையும் இவங்க 2 பேரும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் திமுக வேற தாவேகா வேறன்னு நீங்கள் வேணால் நினச்சிக்காதீங்க. ஆனால் திமுகவும் தாவேகாவும் ஒன்று தான். சும்மா நான் அரசியலில் மட்டும் சொல்லலை, அவங்க உண்மையாகவே கூட்டணியில் தான் இருக்காங்க. புரியுதுங்களா? 2 தலைமையும் கூட்டணியில் தான் இருக்குது, மாற்று கருத்துமே இல்லை. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும்னா, திமுகவையும் தாவேகாவையும் ஒரே தட்டில் வைக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்று தாண்டா அப்படிங்கிறது நிரூபிக்கணும். திமுகவை விமர்சிக்கும் போதோ இல்லை தாவேகாவை விமர்சிக்கும் போதோ 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணணும். இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றுங்கிறத நிரூபித்து நம்ம அடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேலே வரும். இதை கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான்